ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவை பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக அவங்க குடும்ப ஜோசியரை பார்க்குறாருங்க. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா என்னம்மா இலக்கியா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன், ஏன் நீங்கள் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இந்த ஆஞ்சலி ஏமாற்றிட்டு போன விஷயத்துலேருந்து இப்போ ரேவதி பிளட் கேன்சரால் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா விஷயத்தை சொன்னிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய என்னம்மா உன்னுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சிக்கலில் இருக்க போல இருக்கே. அதுவும் போக அந்த அஞ்சலி இவ்வளோ பேர் துரோகம் கார்த்திக் பண்ணியிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவள் இவ்வளோ பெரிய ஆளாக ஏதோ சின்ன சின்ன ஏமாத்து வேலை பண்ணுவான்னு பார்த்தா குழந்தை விஷயத்தில் போய் சொல்லியிருக்கா. அவள் என்றைக்குமே உருப்பட மாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜோசியர் சொல்கிறாருங்க. அதுவும் போக அடிப்பட்ட பாம்பு கண்டிப்பாக கொத்து இலக்கியா, நீ எதுக்கு உஷாராயிரு, அவளால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ கார்த்தி எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கார்த்தி ரொம்பவுமே குடிச்சு அழிஞ்சிக்கிட்டு இருந்தான் ஐயா. நாங்கள் தான் அவனை இப்போ திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவனை ஒரு ஜானியாத்தையும் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆஞ்சலி ஒரு காலத்தில் திருந்த மாட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்காக கார்த்திக் பொண்ணு பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். கார்த்திக் ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு கார்த்திக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இருக்க ரெண்டு பேருக்கு அந்த அளவுக்கு லவ் எதுவுமே போல. கூடிய சீக்கிரம் இந்த அஞ்சலிக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா எங்களுடைய ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரியாவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பிரியா நல்லா தான் இருக்குது பொருத்தம். இவங்க வாழ்க்கை இதுக்கு மேலே கார்த்தியோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனை வராது, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜோசியர் சொல்கிறாங்க. இலக்கியா, நீ பார்த்துரு, அடிப்பட்ட பாம்பு எப்போனாலையும் உன்னை கொத்தலாம். அதே சமயம் கார்த்தியோட கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுறப்ப உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி கையில் நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, எப்படியாவது கௌதமை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஆனால் நீ இந்த உண்மை இப்போ செய்யலைன்னா அந்த அம்மாவோட கடைசியாக நிறைவேற்ற முடியல அப்படின்ற நீ ஒரு கஷ்டத்தை கடைசி வரை அனுபவிப்பேன். அதே சமயம் நீ அந்த விஷயத்தை கௌதம் கிட்டே ஜானகிட்ட சொல்லிட்டு சொன்னேனாலே உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும். அதனால் தக்க சமயம் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் ஜானகிலேருந்து சொல்லி கௌதம் கிட்டே எல்லா உண்மையை சொல்லி அவங்க அம்மா யார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய ஜோசியர் சொல்கிறத நம்முடைய இலக்கியம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்முடைய இலக்கியோட வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இந்த அடிப்பட்ட பாம்பு கொத்தினாலே பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் இருக்க வரையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த அஞ்சலியில் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சாரோட அம்மா இவங்க தான் அப்படின்றத நம்ம இலக்கியம் சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.